வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளுக்கும், உங்கள் சுயமரியாதையை ஏளனம் செய்பவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் உங்கள் பேச்சில் இல்லை, உங்கள் வளர்ச்சியில் இருக்கிறது. சாணக்கியர் கூறுகிறார், உன் சுயமரியாதையை சீண்ட நினைக்கும் எதிரிகளுக்கு முன்னால் நீ அமைதியாக இருப்பதே அவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை. ஏனெனில் உங்கள் மௌனம் அவர்களை குழப்பமடையச் செய்யும், உங்கள் நிதானம் அவர்களை பலவீனப்படுத்தும். ஒரு பாம்பு விஷமில்லாததாக இருந்தாலும் அது சீறுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அப்போதுதான் மற்றவர்கள் அதை மிதிக்க அஞ்சுவார்கள். அதைப் போலவே நீ குணத்தில் நல்லவனாக இருந்தாலும் உன் கௌரவத்தை தொடுபவர்களுக்கு நீ பலவீனமானவன் அல்ல என்பதை உன் கம்பீரத்தால் உணர்த்த வேண்டும். தேவையற்றவர்களிடம் விவாதம் செய்து உன் ஆற்றலை வீணாக்காதே. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை நீ உயர்ந்த நிலைக்கு வளர்த்துக் கொள்வதுதான் உன்னை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு நீ தரும் ஆகச் சிறந்த பழிவாங்கல். பயம் உன்னை நெருங்கும் முன்பே அதை தாக்கி அழித்துவிடு. தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல், எதற்கும் தலைகுனியாமல், உன் உழைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நிமிர்ந்து வாழ்வதே உண்மையான சாணக்கிய நீதி. நினைவில் கொள், சிங்கம் பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, அது பாய்ந்து வேட்டையாடுவதற்கான தயாரிப்பு. நீயும் உன் இலக்கை நோக்கி பாய்ந்து உன் வெற்றியை சரித்திரமாக்கு. இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அல்லது உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை அவமானப்படுத்தினப்போ நீங்க எப்படி சாதிச்சு காட்டினீங்க? உங்களோட அந்த வெற்றி கதையை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடமா இருக்கும். இந்த தத்துவங்கள் உங்களை மெய்சில் இருக்க வைத்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்ம குடும்பத்தில் ஒருவராக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். நன்றி.